எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து மார்பிள் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் 1.5 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்திக்குள்ள மாவு தான். 1 கப்புக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பிறகு ஆர்டினரி சுகரோ ஆர்கானிக் சுகரோ யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஆரஞ்சு பழ தொலியை லைட்டாக சீவி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். சாக்லேட் பவுடர் வந்து, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்வீட் இல்லாத பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து 1.5 டீஸ்பூனுக்கும், உப்பு 1/2 டீஸ்பூனுக்கும், 3 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3/4 கப்புக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது அன்சால்ட்டட் பட்டர். இவ்வளோ தான். இது எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த பட்டர் இருக்கு இல்லையா, பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. அதோட இந்த சுகரையும் போட்டு இந்தளவு நல்லா க்ரீமாக மிக்ஸ் பண்ணிட்டு 3 முட்டையும் அதில் உடச்சி போட்டு இந்தளவு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸையும் அந்த ஆரஞ்சு தொலியை நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட பேக்கிங் பவுடரும் உப்பும் சேர்த்துக்கிறோம். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும் இல்லையா, அதனால தான். இந்த ஆரஞ்சு ஜூஸ் அந்த தொலிக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸோ இல்லை சின்னமன் பவுடரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் மாவையும் கொட்டிட்டு இந்தளவு நல்லா அதாவது இந்த கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ட்ரேயில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து அந்த மாவுலேருந்து பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி 4ஆக பிரித்து வச்சுருக்கேன் நான். இந்த மிச்சம் இருக்க பாதியில் நான் வந்து இந்த எடுத்து வச்சுருக்க இந்த சாக்லேட் பவுடர், இந்த ஸ்வீட் இல்லாத சாக்லேட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை போட்டு அதையும் கட்டிப்படாமல் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி குச்சியோ இல்லை முள்ளுக்கரண்டியோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் விரித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஒன்றோடு ஒன்று கலந்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய டிசைன் பண்ணலாம். இந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு மேலே அதை ஸ்குவீஸ் பண்ணி அப்படி கூட பண்ணலாம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்காது, ஈஸியாக பண்ணி முடிச்சிருவாங்க. நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கும் போதே உங்கள் ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து கலந்த மாதிரியும் இருக்கும், கலக்காத மாதிரியும் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண ஓவனில் உள்ளே வச்சு நான் இப்போ எடுத்துடுறேன். இந்த இல்லை ஸ்கீவர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது. ஸோ இது வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கூலிங் ரேக்கில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நாம் இதில் வந்து கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கோம். மைதா மாவு வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பிரைட் கலர் கூட வரலாம். நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு அந்த சாக்லேட்டு இந்த ப்ரௌனும் கலந்து வந்திருக்கு. இது வந்து நீங்கள் ஏதோ பண்டிகைனாலும் சரி, வீட்டில் ஏதாவது ஒரு பர்த்டேயோ ஆனிவர்சரியோ டக்குன்னு நீங்கள் இதை பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.